அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு முதுகலை பிளஸ் கல்வியல் பயின்ற பயிற்சி ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இப்போ பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. எல்லா பாடமே சேர்த்து கிட்டத்தட்ட 1996 வேகன்சி காலிடங்கள் அவைலபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும் போதும் சக்சஸ்ஃபுல்லா உங்களாலேயுமே பிஎட் படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துற பட்சத்தில் அவங்களுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு முதுகலை பிளஸ் கல்வியல் பயின்ற பயிற்சி ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இப்போ பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ ரீசெண்டா ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல எல்லா பாடமே சேர்த்து கிட்டத்தட்ட 1996 வேகன்சி காலிடங்கள் அவைலபிளா இருக்கு. இதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். மேக்சிமம் எல்லா பாடத்துக்குமே நல்லதொரு வேகன்சி இருக்கு. இதுலயுமே உங்க பாடம் என்னவோ அதுல உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி மட்டும்தான். ஸோ இணையவழி விண்ணப்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10/7/2025 அன்னைய டேட்ல தொடங்கி 12/8/2025 அன்னைய டேட்ல ஈவினிங் 5 o'clock வரைக்குமே நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும் போதும் சக்சஸ்ஃபுல்லா உங்களாலேயுமே பாஸ் பண்ணி அடுத்த கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமா நியமன ஆணையமே வாங்க முடியும். அதே மாதிரி நான் இனிமே தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கூட 12/8/2025 ஈவினிங் 5 o'clock நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான சான்றிதழ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணும் போதே கேட்கும். அதை பேஸ் பண்ணி என்னென்ன சர்டிபிகேட்டோ அதை நீங்க அப்லோட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்களுமே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அதுவும் +1 +2 நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அரசு ஆசிரியரா பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பை எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட், எம்காம் பிஎட், எம்சிஏ பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பிஎட் படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை அவங்களுக்கு ஷேர் பண்றீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துற பட்சத்தில் அவங்களுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமர முடியும். ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.